நல்ல ஆரோக்கியம் வேண்டும் என்று ஆழ்மனதிற்கு ஆணையிடுங்கள். ஆழ்மனது அதை செயல்படுத்தும். ஆனால் நீங்கள் இதை கூறிவிட்டு பதட்டம் எதுவும் இல்லாமல் ஓய்வாக இருக்க வேண்டும். சுலபமாக செய்து காட்டும். எப்படி நடக்கும் என்ற விளக்கங்களுக்கு செல்லாதீர்கள். முடிவாக என்ன தேவையோ, வேண்டுமோ, விருப்பமோ அதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சினைக்கான நல்ல மகிழ்ச்சியான தீர்வை உணருங்கள். அது ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, வேலைவாய்ப்பை பற்றியதாக இருந்தாலும் சரி. மோசமான நோயிலிருந்து குணமடைந்த பின்னர் எப்படி உணர்ந்தீர்கள் என்று மட்டும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் ஆழ் மனதின் வெளிப்பாட்டின் உரைக்கல் உங்கள் உணர்ச்சிதான் என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் புது எண்ணம் முடிவடைந்தது போல் வருங்காலத்தில் இல்லாமல் தற்பொழுது நடந்து கொண்டிருப்பதாய் உணருங்கள். ப்ரெசண்டில் ஃபீல் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகேவா? அடுத்த, எதிரியை ஊகிக்காதீர்கள். கற்பனை திறனை உபயோகியுங்கள், மனதின் திடத்தை அல்ல. உங்கள் ஆழ் மனதை உபயோகிப்பதில் நீங்கள் எதிரியை